ஒரு நிமிஷம் நீங்க சொர்க்கத்தை எட்டி பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? யோவானின் அற்புதமான தரிசனத்துக்குள்ள போலாம் வாங்க. வெளிப்படுத்துதல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல யோவான் ஒரு கதவு சொர்க்கத்துல திறந்து சொல்லாரு. அங்க தேவன் ஒரு பிரகாசமான சிம்மாசனத்துல ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்திருக்காரு. அவரை சுத்தி 24 மூப்பர்களும் 4 விசித்திரமான பலம் வாய்ந்த ஜீவன்களும் இரவும் பகலும் அவரை வணங்குறாங்க. மின்னல் வெட்டுது, இடி முழங்குது, தூய்மையான பரிசுத்தம் அந்த இடத்தை நிரப்புது. யோவான் புரிஞ்சுக்கிறாரு, தேவன் மகா பரிசுத்தமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்புறம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. தேவன் ஒரு சுருளை வச்சிருக்காரு, அது இறுக்கமா மூடி இருக்கு. பரலோகத்தையோ பூமியிலேயோ அதை திறக்க யாருமே தகுதி இல்லாதவங்க. யோவான் ஆழ ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அவர் கேட்கிறாரு, இதோ யூதா கோத்திருத்து சிங்கம். ஆனா யோவான் பார்க்கும்போது அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டிய பார்க்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவா மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தை திறக்க முடியும். இந்த தரிசனம் என்ன காட்டுதுன்னா, நமக்கா தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்த இயேசு மட்டும்தான் தகுதியானவர்.